வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உள்பட்ட ராமர் அணை, காளத்திம்பம், மாவனத்தம் ஆகிய மலை கிராமங்களில் புதிய சாலைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஈரோடு மாவட்டத்துக்கு வரும்போது புதன்கிழமை திறந்து வைக்க உள்ளார். இக்கிராமங்களில் நீண்ட காலமாக சரியான தார் சாலைகள் இல்லாததை நிவர்த்தி செய்து வனத்துறையிடம் தடையில்லா சான்றிதழ் பெற்று சமீபத்தில் சாலைகள் அமைக்கப்பட்டன. தலமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், அப்பகுதியில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அரசு எடுத்து வரும் முயற்சிகளை எடுத்துரைத்தார். தலமலையில் மனுநீதி நாள் முகாம் என்ற சிறப்பு குறைதீர் முகாம் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் பல வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதில் பிஜலட்டியில் இருந்து தடசலட்டி வழியாக இட்டரை செல்லும் சாலை 30 ஆண்டுகளுக்கு முன் வனத்துறையால் கட்டப்பட்டு பழுதடைந்த நிலையில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் என்ஓசி பெற்று சீரமைக்கப்படும். தலமலை ஊராட்சியில் சாலை கட்டமைப்பு மட்டுமின்றி மின் வசதியை மேம்படுத்தும் பணியும் நடந்து வருகிறது. தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்காக மின் வாரிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை ஆட்சியர் அறிவித்தார். தற்போது மின் இணைப்பு இல்லாத ராமர் அணை போன்ற கிராமங்களுக்கு விரைவில் மின் இணைப்பு வழங்கப்படும். இந்த நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் வசிப்பவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. வன உரிமைச் சட்டத்தின் கீழ் 50 வீட்டுமனை பட்டா பெற்ற குக்கிராமங்களின் வளர்ச்சிக்கு அரசு 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். இந்த குக்கிராமங்களில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான திட்ட அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும். உள்ளூர் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அடிப்படை வசதிகள் முன்னுரிமை அளிக்கப்படும். குறை கேட்பு முகாமில் 117 பயனாளிகளுக்கு மொத்தம் 71 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் கிராம மக்களிடமிருந்து 81 மனுக்களை ஆட்சியர் பெற்று அவை மேல் நடவடிக்கைக்காக அந்தந்த துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.